வீடே இவ்ளோ கலவரத்துல இருக்கு. என்னமோ எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி இழுத்து போத்திக்கிறது பாரு. ஆதி சேஷன் மேல படுத்து தூங்குறதா நினைப்பு. ஏயா காதுல வந்து ஊதுறியா? அறிவு இருக்க உனக்கு? போயா வேற எங்கேயாவது போய் ஊது. காதாது. ஐ அம் சாரி. நான் பாம்பு புத்துன்னு நினைப்ப. போயா பாஸ். கீழ பாருங்க. சீக்கிரம் கீழ பாருங்க. என்னடா அடிங்க. தலையை அமுக்கு. ஓகே அமுக்கிட்டேன். இவன் தலையே இல்ல, பாம்பு தலையே. சாரி. சீக்கிரம்டா அத தோத்துக்கடா. கம்ப விட்டு அடி. அடிக்கிறேன். தாங்க மாட்டேங்குது. தலையை அப்படியே அமுக்கு. அமுக்குறேன். அப்படியே தூக்கி வெளில போடு. இருங்க. ஐயோ! வெளிய போடு. அட தாம்பு கயிறு. இதையா இவ்வளவு நேரம் பாம்பு நினைச்சு அடிச்சிருந்தீங்க? பாம்பு கிடையாது, ஒண்ணு கிடையாது. எல்லாரும் போய் படுங்க. அப்படி சொல்லாது. பாம்பு பதுங்கி இருக்கும். திடீர்னு பாயும். யோ பாம்பு என்ன புலியா? திடீர்னு பாயறதுக்கு நீ வேற போயா. பண்டிரி பாய் அப்படி சொல்லாதீங்க. உன்னாக வராளி ராகம் பாடினவங்கள பாம்பு கொத்தாம விடாது. ராத்திரி 12 மணி வரைக்கும் தூங்காம கண்ணை முழிச்சுக்கிட்டே இருக்கணும். அது என்ன 12 மணி வரைக்கும்? ராத்திரி 12 மணி வரைக்கும் பாம்பு தூங்காத. அது முழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது தூங்க போயிடும். அப்பா அது தூங்க போயிடும்ல. அப்ப நானும் தூங்க வரும். என்னையா நீ போகுங்கிற வருங்கிற? நைட்டு 12 மணிக்கு தூங்க போயிடும். ஆனா மறுநாள் காலையில 6 மணிக்கு வரும். என்னையா அது என்ன வாட்ச்மேன் வேலையா பாக்குது? நைட்டு போயிட்டு காலையில வரதுக்கு? மேடம் வாட்ச்மேனாவது கேட்ல நின்னுக்கிட்டு வரவங்க போறவங்க எல்லாரையும் வாட்ச் பண்ணுவான். ஆனா இந்த பாம்பு இருக்கே உங்களை மாத்திரம் தான் வாட்ச் பண்ணும். ஏ அசந்த நேரமா பார்த்து உங்களை கொத்த. ஐயோ இனிமே என் வாழ்க்கையில தூங்கவே முடியாதா? முடிச்சுக்கிட்டு இருந்தா படைச்சுக்கலாம். தூங்கினா ஒரேடியா தூங்கிட வேண்டியதுதான். ஐயோ அப்போ எங்க அம்மாவோட சேர்ந்து நாங்களும் கண்ணு முடிச்சிட்டு இருக்கணுமா? தாயோட உயிரை காப்பாத்தணும்னா நீ உன் பொண்டாட்டி உன் அசிஸ்டன்ட் கொலம்பஸ் எல்லாரும் தூக்கத்தை தியாகம் பண்ணித்தான் ஆகணும். இவரோட அம்மாக்காக நான் எதுக்கு என்னோட தூக்கத்தை தியாகம் பண்ணோம்? ஏங்க நீங்களாவது அவங்க மருமக, நான் ஏங்க என் தூக்கத்தை தியாகம் பண்ணோம்? சுத்தமா லாஜிக்கே இல்லாத மேட்டரா இருக்காங்க இந்த மேட்ரு. சம்பளமே இல்லாம ஓசில வேலை செய்யற வேலைக்காரன் நானு. எனக்கு தேவையில்லாம இந்த மாதிரிலாம் கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருங்களேன். மிஸ்டர் குலோத்துங்கன், இதுக்கு எதுவுமே பணியாரம் கிடையாதா? இருக்கு. பால் பணியாரமா குழி பணியாரமா? பரிகாரம் கிடையாதா? இருக்கு. இனிமே புண்ணாக வராளி ராகத்தை பாட மாட்டேன்னு சத்தியம் பண்ணீங்க, அந்த பாம்பு உங்களை மன்னிச்சிடும். ஐயோ அந்த ராகம் என்னங்க? இனிமே நான் எந்த ராகத்தையும் பாட மாட்டேன். போதுமா? அம்மா நீ சொல்றது உண்மையா? டேய் நான் நல்லா சாப்பிட்டவன தூங்குறவடா. எப்போ என் தூக்கத்தை கெடுத்துச்சோ அப்பவே நான் சங்கீதத்தை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். இனி சாப்பிடறதுக்கு மட்டும் தான் வாயை திறப்பேன். இது சத்தியம். ஐயோ இது என் புள்ள மேல சத்தியம். பண்றே பாய் மேடம், இனிமே பாடவே மாட்டேன்னு புள்ள மேல சத்தியம் பண்ணிருக்கீங்க. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படின்னா பாம்பு வராதுல்ல? பாம்பு இருந்தா தானே வரத்துக்கு. என்னைய சொல்ற? நீங்க பாடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பாம்பு கதை விட்டோம். எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. ஆனா என்ன இனிமே பாடவே மாட்டேன்னு புள்ள மேல சத்தியம் பண்ணிருக்கீங்க. எதுக்காக இப்ப அடிச்சீங்க? பாட மாட்டேன்னு தானே சத்தியம் பண்ண, அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணல.
என்ன அங்கிள் கதவை தட்டிட்டு இங்க வந்து நிக்கிறீங்க? ஆமா உங்க மாமியார் அந்த குண்டு அந்த பண்டு எங்க எங்க அவங்க தோ உள்ள வந்துட்டாங்க. என்னையா பண்டு குண்டுன்னுகிட்டு? ஏய் நீ தள்ளிடி. ஆமா என்ன எதுக்காக தேடுற? பண்டு உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே, நீங்க நல்லா தானே இருக்கீங்க. பார்த்தா எப்படியா தெரியுது? நான் நல்லா தான் இருக்கேன். நீ தான் லூஸ் மாதிரி ஏதோ உளறிட்டு இருக்க. என்ன விஷயம்? விடிய கார்த்தால ஒரு கனவு, நீங்க என் காலை பிடிச்சுக்கிட்டு நீங்க கொன்றுவேன். நான் உன் காலை பிடிக்கிறேனா? அது ஒரு காலும் நடக்காது. ஐயோ காலை பிடிச்சா ரெண்டு காலும் நடக்க முடியாது அத்தை. அப்புறம் எப்படி ஒரு கால நடக்கிறது? நீங்க சொல்லுங்க அங்கிள். அதை எப்படி என் வாயால சொல்லுவேன்? நீங்க கண்ட கனவை உங்க வாயால தான் சொல்லணும். என் வாயால எப்படி சொல்ல முடியும்? சொல்றேன் மனசை திடப்படுத்திட்டு சொல்றேன். ஊரே கூடி உன் மாமியாருக்கு மாலை போட்டு மரியாதை செஞ்சாங்களா? ஆமா மரியாதை பண்ணாங்க. இறுதி மரியாதை. யோ என்னைய சொல்ற? நான் கனவு கண்டதுதான் சொல்றேன். தாரத்தப்பட்டியோட உங்களை 4 பேர் சேர்ந்து தூக்க முடியாதபடி தூக்கிக்கிட்டு போறாங்க. நோரவாயா கோலகத்தால என்ன வார்த்தையா சொல்லிட்டு இருக்க? சார் பொழுது விடுஞ்சு சொல்ற விஷயமா சார் அது? ஒரு நல்ல விஷயமா சொல்லுங்க சார். நான் என்ன கனவு கண்டேனோ அதைத்தானே சொல்ல முடியும். கனவுல என்ன கற்பனை எல்லாம் கலக்க முடியுமா? இன்னும் 2 நாள் கழிச்சு உங்க அம்மா மண்டைய போடுற மாதிரி கனவு கண்டேன். யோ இப்படியே நீ சொல்லிட்டு இருந்தேனா இன்னைக்கு நீ மண்டைய போட்டுருவையா? ஒரு அடிச்சே நான் கொன்னுடுவேன். போன்மா இருடா ஒருத்த. ஹலோ பண்டு ஹியர். பண்டு நீ உயிரோட தான் இருக்கியா? ஆஃப் கோர்ஸ். இல்லடி பண்டு 2 நாள் கழிச்சு நீ சாகுற மாதிரி நான் கனவு கண்டேன்டி. நான் சாகுற மாதிரி நீ கனவு கண்டியா? ஆமாடி பண்டு. அத நினைச்சாலே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீயாவது வருத்தப்பட்டு சொல்றியே, என் மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமாடி? அதிலடி பண்டு நீ பாட்டுக்கு மண்டைய போட்டுட்டீனா சக்கரை காபி குடினா நான் யார்ட்ட போய் கேக்குறது? தெருவா போய் பிச்சை எடுறி. மூஞ்சி மொகரையும் பாரு. மாதவா என்னடா இதெல்லாம்? நான் 2 நாள் கழிச்சு மண்டைய போடுற மாதிரி இந்த ஓசி மாமையே கனவு கண்டிருக்காடா? நான் கூட கனவு கண்டேன். இன்னும் 2 நாள்ல நீங்க புட்டுக்கிற மாதிரி கனவு கண்டேன். ஐயோ இந்த மாதிரியான நல்ல கனவுலாம் எனக்கு மட்டும் வர மாட்டேங்குதுங்க. ஏங்க ஏண்டி நான் சாகுற மாதிரி கனவு கண்டது உனக்கு நல்ல கனவா? மா சும்மாருமா. அதுல 2 நாள் கழிச்சு சாகுற மாதிரி கனவு கண்டாங்க. அதானே இன்னைக்கே சாகுற மாதிரி கனவு கண்டா எவ்வளவு நல்லா இருக்கும். சுமார் நாளை மறுநாள் என்ன நாள்? ஏன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கனவு வந்து நானே கன்ஃபியூஷன்ல இருக்கேன். நீ வேற. கேட்டா மாதவா, நாளைக்கு மறுநாள் உனக்கு என்ன நாள்னு ஞாபகமே இல்லையா? இல்லையேம்மா. டேய் 2 நாள் பொறுத்து நான் மண்டையை போட்டுருவேன்னு இவங்க சொன்ன போது கூட எனக்கு அதிர்ச்சியா தோணலடா. ஆனா என்ன நாள்னு தெரியாதுன்னு சொன்னியே, அது கேட்டுதானே எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஏண்டி உனக்காவது தெரியுமா? ஓ தெரியுமே. அதான பார்த்தேன். என்னதான் என் மருமக என்னோட சண்டை போட்டாலும் நாளை மறுநாள் என்ன நாள்னு ஞாபகம் வச்சிருக்கா பாத்தியா? You are great. அதான்டா என் மருமக. என் செல்லம் தங்க சொல்லு 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 சொல்லு. எனக்கு வெக்கமா வருது. அடியே வெக்கம் கட்டவளே. அட வெக்கப்பட்டதெல்லாம் போதும்டி. நாளைக்கு மறுநாள் என்ன நாள் சொல்லு பாப்போம். நாளைக்கு மறுநாள் நீங்க மண்டைய போட்டா உங்க பையனுக்கு துக்க நாள். மண்டைய போடலனா எனக்கு துக்க நாள். கௌசல்யா காலங்காத்தால மண்டை போடுறத பத்தி பேசிட்டு இருக்க? மா நீ சொல்லுமா, நாளை மறுநாள் என்ன நாள்? ஏண்டா உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த தாயோட பிறந்த நாளை கூட உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியாதா? ஓ மா நாளைக்கு உன் பிறந்த நாளா? டேய் ஏப்ரல் 1ஆம் தேதி தான்டா இந்த தாய் பிறந்த நாள். அது கூட உனக்கு ஞாபகம் இல்லையாடா? பண்டு நீ ஒரு முட்டாள். ஏய்
யார பாத்தியா முட்டாளுங்கற? யார பார்த்து முட்டாளுங்கற? நீ முட்டாள்தனத்துல பிறந்திருக்கேன்னு சொல்ல வந்தேன். ஆமா அங்கிள், பிறவி பணக்காரன், பிறவி கலைஞன், பிறவி நடிகன் மாதிரி எங்க அத்தை ஒரு பிறவி முட்டாள். யார பாத்து பிறவி முட்டாளுங்கற பீட? அடியே, நான் பிறந்த நாள் அன்னைக்கு மண்டைய போடுற மாதிரி எல்லாரும் கனவு கண்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் அடிச்சு வெளியே துரத்துறீ. மேடம், பிறக்கிறது ஒரு நாள், இறக்கிறது வேற ஒரு நாள். பிறப்பும் இறப்பும் ஒரே நாளா அமையிறது லட்சத்துல ஒருத்தருக்கு தான், இல்ல கோடியில ஒருத்தருக்கு தான் அமையும். அதனால உங்க பிறந்த நாள் அன்னைக்கே மண்டைய போடுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்களேன். இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். என்ன உதவாங்க போற? ஆமா, சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. வருஷம் உங்க பிறந்த நாளையும் இறந்த நாளையும் தனித்தனியா கொண்டாடுறதுக்கு பதிலா ஒரே நாள்ல கொண்டாடினா செலவு கொஞ்சம் மிச்சம் பாருங்க. ஏண்டி, நீ காசு மிச்சப்படுத்தணுங்கிறதுக்காக என்ன சாக சொல்றியா? மாதவா, இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ சும்மா இருக்கல்ல? அவ கடகராமா, இந்த பார், நீ 11 வருஷம் ஆஹா ஓஹோல் வாழ போறமா. கை கொடுமா. வார்த்த வயசு இல்லம்மா, வணங்குறம்மா, வணங்குற. நீ நல்லா இருப்பமா, நல்லா இருப்ப. அத்துமா மாதவா, என்னம்மா? ஏண்டா வணங்குறேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க? வேற என்னமா வேணும்? என் பிறந்த நாளைக்கு எதுவும் கிஃப்ட் கிடையாதா? கிஃப்டா? கிஃப்டா? என்ன வேணும் சொல்லுமா? உனக்கு என்ன வேணும் சொல்லு. அந்த வானத்தை கிழிச்சு அப்படியே உனக்கு சேலையா தச்சு போட்டுமா, இல்ல அந்த நிலாவை அப்படியே துண்டு துண்டா உடைச்சு உனக்கு தங்க நகையா செஞ்சு போட்டுமா, இல்ல அந்த நட்சத்திரத்தெல்லாம் அப்படியே லபக்கு 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 எடுத்து அப்படியே உனக்கு வைர நகையா பண்ணி போட்டுமா? என்ன வேணும் சொல்லுமா? என்ன வேணும் சொல்லு சொல்லு சொல்லு. எல்லாமே டி ராஜேந்திரன் தங்கச்சிக்கு போட்டு முடிச்சிட்டாரு. நீ உங்க அம்மாவுக்கு என்ன செய்ய போற? என்ன செய்யணும் சொல்லு. என்ன செய்யணும்? நான் செய்யறேன். என்ன வேணும் சொல்லு. என்ன வேணும் சொல்லு 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 சொல்லு. எனக்கு எனக்கு ரொம்ப நாளா வைர மாலை போட்டுக்கணும்னு ஆசை. பாத்தியடா மாதவா, எல்லாரும் என்ன எப்படி கிண்டல் பண்றாங்கன்னு. இதுக்காகத்தான் என் ஆசையை நான் மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு இருந்தேன். நான் ஏன் இப்படி உப்பி போயிட்டேன்? இதனாலதான். இப்ப நான் ஏன் சொன்னேன் தெரியுமா? எதுக்கு? இவங்க எல்லாம் கனவு கண்ட மாதிரி நான் செத்து போயிட்டேன்னா நீ என்னடா பண்ணுவ? அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, என்னால கேட்கவே முடியலமா. அம்மா சொல்லாதீங்கம்மா அப்படிலாம். என்னம்மா நீங்க செத்து போயிட்டா நீ என்னடா போடுவ? என்னடா போடுவ? மாலை போடுவாரு. என்னம்மா? என்னங்க, இது உங்க அம்மாவோட வயசுக்கேத்த ஆசை இல்ல, சைஸுக்கேத்த ஆசை. இதெல்லாம் ரொம்ப ஓவர். நிறைவேற்றி வைக்க வேண்டியது பெத்த புள்ள என் கடமை. இத தட்டி கேட்க வேண்டியது பொண்டாட்டி என்னோட உரிமை. தாய்க்கு பின் தாரம், மனைவி சொல்லே மந்திரம். தாய் சொல்லை தட்டாதே, பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும். கணவனே கண் கண்ட தெய்வம். இப்படியே படத்து பேரை சொல்லியிருந்தீங்கன்னா எப்பதான் முடிப்பீங்க? இதுல முடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல வரியா? சார் சும்மா இருங்க சார். பிறந்த நாள் அன்னைக்கு எங்க அம்மா கழுத்துல வைர நெக்லஸ் இருக்கும். எனக்கு அவ்வளவு பணத்துக்கு நீங்க எங்க போவீங்க? எங்க போவீங்க? அவன் எங்கேயோ போக வேண்டி உங்க அப்பா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வர மாதிரி கத்துறேன். எனக்கு இன்னைக்கு ஒரு பேமெண்ட் வர வேண்டியிருக்கு. அந்த பேமெண்ட்டை நான் வாங்குவேன், எங்க அம்மா கழுத்துல வைர நெக்லஸ் போடுவேன். அத நீங்க யாரும் கேட்க முடியாது. எல்லாரும் போலாம் போலாம். அவுட் 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 அவுட். அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயரில்லை. என்ன பண்ற? தூக்குறமா? டேய் டேய் டேய், வேணாண்டா. நீ என்ன தூக்குறேன்னு சொல்லி என்ன அப்படியே கீழே போட்டு அவங்க கண்ட கனவெல்லாம் நிஜமாக்கிடாதடா. சார் என்ன சார் சொல்றீங்க? செக் வர 2 நாள் ஆகுமா சார்? இன்னைக்கு பணம் தரேன்னு சொன்னீங்களே சார். சார் சார் ப்ளீஸ், உங்களால முடியும் சார். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க சார் ப்ளீஸ். இல்ல சார், எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு சார். சார் 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 என்னங்க போலாமா? எங்க? என்னங்க நீங்க உங்க அம்மாவோட பர்த்டேக்கு நகை கடைக்கு போகணும், வைர நெக்லஸ் வாங்கணும்னு சொன்னீங்களே, அதை கூட மறந்துட்டீங்களா? எங்க வாங்குறது? நகை கடையில தான் வாங்கணும். பின்ன என்ன காய்கறி கடையில வாங்குவாங்க? நீ ஏண்டி நேரம் கண்ட நேரத்துல வெறுப்பேத்திட்டு இருக்க? யாரு? நானா? நீங்க தான் உங்க அம்மாவுக்கு வைர நெக்லஸ் வாங்கி கொடுத்து என்ன வெறுப்பேத்துறீங்க. இப்படியே பேசிட்டு இருந்தா உன கழுத்துல வச்சு கொல்லுங்க. கொல்லுங்க கொல்லுங்க.
என் கழுத்தை பார்த்தாதான் நெரிச்சு கொள்ளணும்னு தோணும். ஆனா உங்க அம்மா கழுத்தை பார்த்தா மட்டும் வயர் நெக்லஸ் வாங்கி போட்டு அழகு பார்க்கணும்னு தோணும். கௌசல்யா இப்படியே பேசிட்டு என் கழுத்துல தூக்க மாட்டேன் உன அழகு பாத்துக்கோ. நீங்க எதுக்குங்க சாகணும்? என் நிலைமை புரியாம பேசிட்டு இருக்கீ நீ. சரி இப்ப எதுக்கு இப்படி பேசுறீங்க? என்ன ஆச்சு? கௌசல்யா இன்னைக்கு எனக்கு பணம் தர சொன்ன ஒரு கிளையண்ட் இப்ப எனக்கு போன் பண்ணி சார் எனக்கு செக் பாஸ் ஆகிறதுக்கு 2 நாள் ஆகும், அதுக்கப்புறமா எனக்கு பணம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி கபோத்து கையை வரிச்சான். அப்படின்னா உங்க அம்மாவுக்கு பர்த்டே பிரசன்ட் வயர் நெக்லஸ் இல்லையா? ஐயோ ஐயோ, நான் கும்பிட்ட கடவுள் எனக்கு கை கொடுத்துட்டாரு. நான் நம்பின கடவுள் கையை வரிச்சிட்டானே, அப்படியே உன போட்டான்னு வச்சுக்கோ. நானே எங்க அம்மா கொடுத்த வாக்க நிறைவேற்ற முடியலன்னு கவலைப்பட்டு இருக்கேன். நீ சந்தோஷப்படுறியா? என்ன வாக்கு போக்குன்னு பேக் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? பணம் வரல, வந்ததுக்கு அப்புறம் வாங்கி தரேன்னு சொல்ல வேண்டியதானே? ஏய், எலெக்ஷன் நேரத்துல அரசியல்வாதி கொடுக்கிற வாக்கு இல்ல இது. பெத்த தாய்க்காக ஒரு புள்ள கொடுத்த வாக்கு எப்படியாவது நிறைவேற்றி ஆகணும். எப்படி நிறைவேற்றுவீங்க? அதான் எப்படின்னு தெரியல. நீதான் ஏதாவது பண்ண கௌசல்யா. ஏதோ 5000 10,000 கொடுக்கலாம். நீங்க வாங்க நினைச்சது வைர நெக்லஸ், அதுக்கு லட்சக்கணக்கில் வேணும். அதுக்கு எங்க போறது? ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. இதோ பாருங்க, கையில எதுவுமே வச்சுக்கிட்டு தாங்க முடிவு பண்ணணும். வரப்போறத நினைச்சு வாக்கெல்லாம் கொடுக்க கூடாது. கௌசல்யா முடிவு பண்ணிட்டேன். எங்க அம்மா பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க கழுத்துல வைர நெக்லஸ் இருக்கு. எப்படி? என் கிட்னியை வித்து எங்க அம்மாவுக்கு வைர நெக்லஸ் வாங்கி கொடுக்க போறேன். என்னங்க லூஸ் மாதிரி உளறீங்க? ஏய், பெத்த தாய்க்காக உயிரையே கொடுக்கறது தப்பு இல்லைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன் தாய்க்காக ஆஃப்டர் ஆல் ஒரு கிட்னி தானே கொடுக்க போறேன். இந்த உடம்பே தாய் போட்ட பிச்சை தானே கௌசல்யா. பெத்த தாயை மோசம் பண்ற பிள்ளைங்களுக்கு மத்தியில நீங்க உங்க அம்மா மேல பாசம் வச்சிருக்கத நினைச்சா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குங்க. That's okay, that's okay. இதோ பாருங்க, வைர நெக்லஸ்க்காக உங்க கிட்னியை நீங்க விக்க வேணாங்க. ஏன் நீ விக்கிறன்றியா? ஐயா தோடா, என் கிட்னியை நான் ஒண்ணு விக்க மாட்டேன். அப்புறம் எப்படி? இன்னைக்கு உங்களுக்கு வைர நெக்லஸ் வரும். உங்க அம்மாவுக்கு நீங்க பிரசன்ட் பண்றீங்க. என் கூட வாங்க. எப்படி? வாங்க. எப்படி? வாங்க. என்ன கௌசல்யா இங்க கூட்டு வந்திருக்க? நம்ம வீட்டு நகையெல்லாம் இங்கதாங்க வைக்கிறது. நம்ம வீட்டுல மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் இங்கதான் வைப்பாங்க. கரெக்ட்ங்க. இவர்கிட்ட நிறைய பழைய தங்க வைர நகைகள்லாம் அடமானத்துல இருக்கு. இவர்கிட்ட பழைய வைர நெக்லஸ் ஒன்று வாங்கி உங்க அம்மா கிட்ட கொடுத்து இப்போதைக்கு கதையை முடிச்சிருவோம். என்ன கௌசல்யா அது வாங்குறதுக்கு பணமே இல்லையே? பணம் இல்லாம ஓசில வாங்கலன்றியா? ஓசில கொடுக்கறதுக்கு சேட் என்ன உங்க அப்பாவா? இல்ல உங்க சித்தப்பா. பின்ன என்னங்க, நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேளுங்க. ஏன் இப்படி குறுக்க பேசி என் உயிரை எடுக்கிறீங்க? சொல்லு. அதாவது சேட்டு கிட்ட பழைய நெக்லஸ் வாங்க வந்திருக்கோம்னு சொல்லுவோம். அவரு ஒரு 4-5 ஐட்டத்தை அப்படி இப்படி எடுத்து போடுவாரா? அதுல அறுக்க பழசான ஒண்ணு எடுத்து இதை எங்க அம்மா கிட்ட காட்டி தரேன், பிடிச்சிருந்தா வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வயர் நெக்லஸ் எடுத்துட்டு போவோம். போய் உங்க அம்மா எடுத்து போய் நெக்லஸ் கொடுப்போமா? உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? எடுத்து கழுத்துல மாட்டிப்பாங்க, அவ்வளவுதான். அப்படி எல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன் மாட்டாங்க? ஏன்னா உங்க அம்மா கிழபோல்டா இருந்தாலும் ஓல்டு டிசைன்ல நகை போடுற ஆளே கிடையாதுங்க. லேட்டஸ்ட் டிசைன்ல தான் நகை போடுவேன்னு சீன் போட்டு அடம் பிடிக்கிற ஆளு. அப்படியா? அப்படியே தான். நீங்க என்ன பண்றீங்க? சரிம்மா, இந்த நகை உனக்கு பிடிக்கலையா? என்கிட்ட கொடுத்துரு. நான் உனக்கு லேட்டஸ்ட் டிசைன்ல நகை வாங்கி தரேன்னு சொல்லி உங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து சேட்டு கிட்ட கொடுத்துருவோம். சரி, அப்புறம் புது நெக்லஸ் கேட்டா என்ன பண்றது? ஆர்டர் கொடுத்துருக்கேன், வரதுக்கு 1 வாரம் ஆகும்னு சொல்லுங்க. உங்களுக்கு பணம் வந்தோடனே புது நகை வாங்கி கொடுத்துருவோம். எப்படி ஐடியா? குட் கௌசல்யா. வாழ்க்கையிலேயே முதல் தடவை நல்ல ஐடியா கொடுத்துருக்க நீ. இல்ல நல்ல அறிவாளியா இருக்கியா, அது சொல்ல வரேன். நீங்க அறிவு கட்டணமா இருக்காதீங்க, கையெடுங்க. மேடம், சேட்டை பார்க்க வந்துட்டு கேட்லயே நின்னு பேசினா அப்படியே உள்ள வாங்க. சேட்டை பார்க்க வந்துட்டு சேட்டை பண்ணாதீங்கன்னு சொல்றான். வாங்க உள்ள. இதோ வரோம். வாங்க, என்ன வேணும்? சேட்டு தான் வேணும். சேட்டெல்லாம் உங்களால விலை கொடுத்து வாங்க முடியாதுமா. ஹலோ, என்ன காமெடி பண்றியா? அதுவும் எங்க கிட்டயே. இவங்க பெரிய அப்பா டக்கரு. அம்மாவை பார்த்து அப்பா டக்கர்னு சொல்றா பாருங்க. சரிதான் விடு, அம்மா டக்கர்னு. சரி சரி, சேட்டுங்க வீட்டு சேட்டுக்குள்ள இருக்காரு. சேட்டு வீட்டுக்குள்ள இருக்காரு. அங்க என்ன பண்றது? அவரோட சீட்டை பெண்ட் பண்ணிட்டு முறவாசல் பண்ணிட்டு இருக்காரு. என்ன சொல்ற? ஆமாங்க, கடையில வேலை இல்லாதப்போ வீட்டுக்குள்ள பாத்திரம் தேய்ப்பாரு, வீட்டை கழுவாரு, துணி துவைப்பாரு. ஆமா. ஏன் வீட்டுல சேட்டாமா இல்லையா? இருக்காங்களே. இந்த வேலை அவங்க பார்க்க மாட்டாங்களா? பாப்பாங்களே. அதாவது சேட்டு நல்லா வேலை செய்யறாருன்ட்டு ஆயா சோபால உட்காந்து பாப்பாங்க.